வேலவன் முருகன். பல காலத்திற்கு முன்பு சூரபத்மன் என்றொரு கொடிய அசுரன் இருந்தான். அவன் பெற்ற வரங்களால் தேவர்களையெல்லாம் துன்புறுத்தி மூவுலகையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களை காப்பாற்றும்படி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். பெருமானே, சூரபத்மனின் கொடுமைகளை எங்களால் தாங்க முடியவில்லை, தாங்கள்தான் எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினர். தேவர்களின் துயர் துடைக்க சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 பிரகாசமான நெருப்புப் பொறிகள் வெளிப்பட்டன. அந்த வெப்பத்தை யாராலும் தாங்க முடியவில்லை. வாயுதேவன் அந்த தீப்பொறிகளை சரவண பொய்கை என்ற குளத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே அந்த 6 தீப்பொறிகளும் 6 தாமரை மலர்களின் மீது 6 அழகிய குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படும் 6 தேவ கன்னியர்கள் அந்த குழந்தைகளைக் கண்டு பெரும் அன்புடனும் பாசத்துடனும் அவர்களை வளர்க்கத் தொடங்கினர். அன்னை பார்வதி தேவி தன் குழந்தைகளைக் காண சரவண பொய்கைக்கு வந்தார். 6 குழந்தைகளையும் ஒன்றாக அள்ளி அணைத்துக் கொண்டார். அன்னையின் அன்பு நிறைந்த அரவணைப்பில் அந்த 6 குழந்தைகளும் ஒன்றாகி 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட ஒரே குழந்தையாக முருகனாக உருவெடுத்தனர். முருகன் வளர்ந்து சூரபத்மனை அழிக்கும் நேரம் வந்தது. அன்னை பார்வதி தன் சக்தியையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சக்தி வாய்ந்த வேலை உருவாக்கி முருகனிடம் கொடுத்தார். மகனே, இந்த வேல் வெறும் ஆயுதம் அல்ல, இது ஞானத்தின் சின்னம். இது தீமையை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் என்று அன்னை ஆசிர்வதித்தார். அந்த ஞான வேலை ஏந்திய முருகன் தன் மயில் வாகனத்தில் ஏறி சூரபத்மனை எதிர்கொண்டார். தன் வேலால் அவனை 2ஆகப் பிளந்து ஒன்றை மயிலாகவும் மற்றொன்றை சேவலாகவும் மாற்றி ஆட்கொண்டார். அன்று முதல் முருகன் தேவர்களின் சேனாதிபதியாக வேலவன் என்று போற்றப்பட்டார்.